நீதிமான்களுடைய கோடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கோடாரம், நீதிமான்களுடைய கோடாரம். இந்த வசனத்துல 3 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 நீதிமான்களுடைய கோடாரம், 2 ரட்சிப்பின் கம்பீர சத்தம், 3 கர்த்தரின் வலதுகரம். இந்த 3 காரியங்களையும் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நீதிமான்களுடைய கூடாரம் என்பது ஒரு நீதிமானுடைய வீட்டை குறிக்கும். ஒரு நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்கும்? ஜெபம் இருக்கும், துதி இருக்கும், ஆராதனை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும், உத்தமமான வழி இருக்கும். இதுதான் ஒரு நீதிமானுடைய குடும்பத்தில், ஒரு நீதிமானுடைய வீட்டில் காணப்படக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பக்தன் யோபு சொல்லுகிறார். யோபுவினுடைய புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை படிக்கும் போது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். இன்றைக்கு சபையில ஒரு நீதிமானை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமான்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலக மாட்டாங்க. நீதிமான்கள் உத்தமத்தை விட்டு விலக மாட்டாங்க. நீதிமான்கள் தெய்வத்துக்கு பயந்து இருப்பாங்க. அவங்க வழி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை உறுதியாய் பிடித்திருப்பாங்க. அவங்க கர்த்தரை உறுதியாய் பிடித்திருக்கிறதோடு அவர்களை குறித்து வேதம் சொல்லுது, சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் என்ன செய்வான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சுத்தமான கை இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு. சுத்தமான கைகள் இருக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான்னு வேதம் சொல்லுது. சுத்தமான கைகள் உள்ளவன் தான் மென்மேலும் பலத்து போவான்னு பைபிள் சொல்லுது. சங்கீதம் 15 படிக்கும் போது அங்கே பக்தன் எழுதுகிறான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் தங்குவான், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்னு உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல தங்கக்கூடியவன் எப்படி இருப்பானா? உத்தமமாய் நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன். இப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய கூடாரத்தில் வாசமாய் இருக்க முடியும். வேத புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தன் வழியை உறுதியாய் பிடித்திருப்பானா நீதிமான். அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல நாம் வாசிப்போமே ஆனால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை எப்படி பாதுகாத்துக் கொள்வி? பூரண சமாதானம். அப்ப ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வான், அவரையே நம்பி இருப்பான். அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் என்ன செய்வாராம்? பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒன்னு நல்லா விளைக்கணும். நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள்
அநேகமாயிருக்கும். கட்டாயம் ஆண்டவர் நீதிமான்களுக்குன்னு நிறைய பாடுகள் இருக்கு. இந்த உலகத்துல நமக்கு வரக்கூடிய பாடுகளை கண்டு சோர்ந்து போகவே கூடாது. சங்கீதத்துல 34 சங்கீதம் 19 வசனத்தை படிக்கும் போது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் உண்மையோடு, உறுதியோடு, பக்தியோடு நாட மனதாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுவார்கள்னு பைபிள் சொல்லுது. புரியுதா? புரியுதா? நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகம். அதைத்தான் வேதாகமத்தில் நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ, இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாய் வாழ மனதாய் இருக்கிற யாவருமே என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுவார்கள். எங்க இருக்கு வசனம்? 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு உண்மையான, ஒரு பரிசுத்தமான, ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிற எல்லாருக்கும் என்ன உண்டு? வேதனை உண்டு, துன்பம் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. எல்லாமே ஆண்டவரை உண்மையா நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கும். எதற்காக? நம்மை பலவீனப்படுத்துவதற்காக இல்லை, நம்மை பலப்படுத்துவதற்காக. ஜப்பான் தேசத்துல ஒரு பர்மனன்ட் ஹவுஸ் இருக்க, டெம்பரவரியா தான் இருக்கும் மேக்சிமம். காரணம் என்ன? எப்ப எரிமலை வெடிக்கும் தெரியாது, எப்ப பூமி அதிர்ச்சி ஏற்படும் தெரியாது. இதுல அவங்க பழக்கப்பட்டதுனால அடிக்கடி வரக்கூடிய துயரத்தை அவர்கள் சந்தித்ததுனால அதற்கேற்றபடி தங்க வாழ்க்கை அவங்க அமைத்திருக்கிறாங்க. சோ இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், வசனத்தை படிக்கிற தேவ பிள்ளைகள் துன்பங்களை கண்டு துவண்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பங்களை கண்டோ பாடுகளை கண்டோ சோர்ந்து போயிடக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இதே நீ சங்கீதத்துல 37 சங்கீதத்துல 25 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாய் மாறினேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. எவ்வளவு அருமையான வார்த்தை. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையோ அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையோ நான் பார்க்கல அப்படின்னு பக்தன் சொல்லுகிறான். அப்ப நீதிமானுக்கு கர்த்தர் நின்று அவனை விடுவிக்கிறவராய், ரட்சிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய், உதவி செய்கிறவராய், அவர் எல்லா விதத்திலும் நீதிமானுக்கு பக்க பலமாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க. இதே தாவீது சங்கீதம் 92:12 எழுதும் போது, நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போல செழித்து, எப்படி? பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன பண்ணுவானா? வளருவான். அப்ப
பனைமரம் ஒரு பொருள் வேஸ்ட் கிடையாது. பனைமரத்துல மட்டையிலிருந்து, நுங்குல இருந்து, பனை மரத்துல இருந்து, பனை வேர்ல இருந்து, பனங்கிழங்குல இருந்து எல்லாமே அந்த பனை மரத்திலிருந்து எடுக்கிற, அந்த பனைமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சார்ல தான் என்ன செய்யறாங்க, பனங்கர் கல்கண்டு தயாரிக்கிறாங்க இல்லையா, பனை வெல்லம் தயாரிக்கிறாங்க. அப்ப அதுல ஒண்ணு கூட கெட்டு போறதில்லை. நீதிமான் அப்படிதான் இருப்பானா. அது மட்டும் இல்ல, கேதுருவை போல வளருவானா. கேதுரு, லீபனோனில் உள்ள கேதுரு ரொம்ப ஃபேமஸ். தேவாலயத்தினுடைய உத்தரங்கள் கேதுரு மரத்தால் போடப்படுகிறது. அது அந்த அளவுக்கு உறுதியானது. ஆகையினால்தான் இந்த 2 மரத்தையும் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த பாடுகள் மத்தியில, உபத்திரவங்களின் மத்தியில, நெருக்கங்களின் மத்தியில பிரசங்கி 7:20 சொல்லுது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த உலகத்துல, இந்த பூமியில இல்லவே இல்லை. ஒரு பாவமும் செய்யாமல். மோசே எடுத்துக்கங்க, அவ்வளவு பரிசுத்தமான ஒரு தேவ மனிதர். 40 நாள் 4 முறை கர்த்தரிடத்துல ஏறி போய் இரவு பகல் அவரே உண்ணாம புசிக்காம அந்த தேவ சமூகத்தையே பார்த்த மனிதன். கொஞ்சம் மனசாட்சியில கை வச்ச சொல்லுங்க, நீங்களும் நானும் அப்படியா இருக்கிறோம்? அந்த பிரசன்னத்திலேயா இருக்கிறோம்? 1 மணி நேரம் போய் கர்த்தர்ட்ட உட்கார்றதுக்கு நமக்கு முடியல. 40 நாள் இரவும் பகலும் எத்தனை முறை? 4 முறை திரும்ப கர்த்தர்ட்ட ஏறி போய் அந்த பிரசன்னத்திலே கடந்த யாரு? மோசே. ஆனா அப்பேற்பட்ட தேவ மனுஷன் இந்த ஜனங்க படுத்தின பாடல சங்கீதத்துல ரொம்ப அருமையா இருக்கு. ஜனங்கள் அவனை விசனப்படுத்தினாங்க. அதனால கோபத்துல கண்மலையை பார்த்து பேச வேண்டிய ஒரு மோசே அந்த பாறையை பார்த்து ஓங்கி அடிச்சிட்டார். அடிச்சது கூட அவர் எப்படி அடிச்சிருப்பார்னா, ஏற்கனவே அவர் அடிச்சுதான் தண்ணி வந்துச்சு. அதனால இந்த கோபத்துல அவர் அடிச்சிட்டார். ஆனா அதன் நிமித்தம் உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊழியத்தை விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கிறோம், சபைய விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கிறோம். அதன் நிமித்தம் அவர் எங்க போக முடியல, கானானுக்கு போக முடியல. இன்னைக்கெல்லாம் நம்ம தேவ சமூகத்துல தாழ விழுந்து துடிதுடித்து கதறணும், ராத்திரி பகலா கதறணும். ஒரு புழுவை போல நம்ம துடிக்கணும். ஏசப்பாட்டு, ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க, ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வரணும், ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க, எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டுறாதீங்க. இந்த பூமியில நெடுநாள் உயிரோட இருந்து பரலோகம் போகலன்னா என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? தீர்க்க வயசு இருந்துகிட்டு ரட்சிப்பே இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஏசாமி இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை, ஞானஸ்தானம் இல்லைன்னா பரலோகம் இல்லை. என்ன பிரயோஜனம்? கடின இருதயத்தோட பாரம்பரியமா வாழ்ந்து சாகிறதுனால ஒரு மனுஷனுக்கு என்ன லாபம்? ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதை. இன்னைக்கு மோசே மாதிரி இல்லை நம்ம. இன்னைக்கு நமக்கு ஏசப்பாவுடைய ரத்தம் இருக்கிறது, ஏசப்பாவுடைய வார்த்தை இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கங்க. தினம் ஒரு நபருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். தினம் யார பாக்குறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைய கட்டாயம் சொல்லணும். இந்த சபையில் இருக்கக்கூடிய 400 பேர்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஆத்மாவை ரட்சிப்புல நடத்தி இருந்தா இந்த 2025 800 பேர் சபைக்குள்ள வந்திருப்பாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? 800 பேர். நம்ம சுயநலவாதிகள். நம்ம நல்லா இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோம். நம்ம வீடு நல்லா இருந்தா போதும் நினைக்கிறோம். இன்னைக்கு இயேசு இல்லாம எத்தனை குடும்பம் சாகுது, இயேசு இல்லாம எத்தனை வீடு அழியுது, இயேசுவை தெரியாம எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கெல்லாம் யார் இயேசுவை போய் சொல்றது? அவனுக்கெல்லாம் யார் இயேசுவை போய் அறிவிக்கிறது? அறிவிக்கிறவன் இல்லை என்றால் ஜனங்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? இந்த சபை உணர்வு இல்லாம தெரியுது. இந்த சபையில இருக்கிறவங்களுக்கு உணர்வு இல்லை, சுவிசேஷத்தை கொண்டு போகணுங்கிற அறிவு இல்லை, சுவிசேஷத்தை சொல்லணுங்கிற பாரம் இல்லை. அதனாலதான் ஆத்துமாக்கள் சாகுது. இந்த தரிசனம் இல்லாம நம்ம வாழும்போது மிகப்பெரிய வேதனை. நல்ல கவனிங்க. நீதிமான் நீதிமான் நீதிமான்னு சொல்றேனே, யார் இந்த நீதிமான்? எப்படி இந்த நீதிமான்கிற தகுதி? ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலதாங்க நம்ம நீதிமான். நமக்கு நீதிமான்கிற தகுதியே கிடையாது. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருத்தரும் இல்லை. யோபு சொல்றாரு, ஸ்திரீயினிடத்துல பிறந்தவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருக்க கூடுமோ? அவருக்கு முன்பாக நிற்க கூடுமோ? அப்ப நமக்கு இந்த தகுதி கிடையாது. நமக்கு இந்த தகுதி எப்படி வருதுன்னா, உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. விசுவாசம் எனப்படுவது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம். அப்படித்தானே எபிரேயர் 11:1 சொன்னது. அல்லேலூயா. இரண்டாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. இந்த ரட்சிப்பு நமக்கு எங்க கிடைச்சிச்சு? அவருடைய இரத்தத்தினால. நம்ம எப்படி நீதிமான்னு சொல்றோம்? அவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்கிற நீதிமான் இயேசு ஒருத்தர் தான். அவருடைய ரத்தம் நம்ம என்னவா மாத்திருக்கு? நீதிமானாய் மாத்திருக்கு. அதுதான் 1 யோவான் 1:7 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுதா? சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 3வது காரியம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை அப்படியே எல்இடிய பார்த்து படிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான், இரத்தத்தினாலே நீதிமான். இப்ப கர்த்தருடைய விசேஷித்த அழைப்பினாலே நம்ம எப்படி மாத்தி இருக்கிறாரு? அவர் அழைக்கலன்னா நீங்க இங்க வந்து உட்காரவே முடியாது. அவர் தான் உங்களை அழைச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார். இங்க கொண்டாந்து உட்கார வச்சதே உங்களை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு. அழைப்பு எவ்வளவு முக்கியம்! அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த அழைப்பு கிடைக்கலங்க. எத்தனையோ பேருக்கு இந்த அழைப்பு இல்லை. ஆனா உங்களை என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 4வது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்
என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அப்ப இயேசுவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியினால் நம்ம என்னவா மாறி இருக்கிறோம்? நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாறி இருக்கிறோம். இரத்தத்தினாலே நீதிமானாய் மாறி இருக்கிறோம். அவருடைய விசேஷித்த அழைப்பினாலே நீதிமானாய் மாறி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இயேசுவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியினால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு இன்னைக்கு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மேன்மை. ஐந்தாவது, எப்படி நீதிமானாய் மாற்றப்பட்டோம்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 2:17. கலாத்தியர் 2:17. கிறிஸ்து அல்லவே. அப்ப பாருங்க, எப்படி நம்ம நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க. முதல்ல விசுவாசத்தினால நீதிமான், இரண்டாவது இரத்தத்தினாலே நீதிமான், மூணாவது அழைப்பினால் நீதிமான், நாலாவது இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியினால் நீதிமான், ஐந்தாவது இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். அழுத்தி சொல்லுங்க. யாருக்குள்ள நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம இயேசுவுக்குள் வாழ்ந்தால் இயேசுவுக்குள் பிழைத்திருப்போம், இயேசுவுக்குள் நீதிமான்களாயிருப்போம். அல்லேலூயா. நீங்க நிருபங்களை முழுக்க முழுக்க படிச்சீங்கன்னா பவுல் சொல்வாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறேன், கிறிஸ்துவுக்குள் நற்கந்தகங்களாயிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிறோம். எல்லாமே அவருக்குள்ளதான். அவருக்குள்ளதான் வாழ்கிறோம், அவருக்குள்ளதான் அசைகிறோம், அவருக்குள்ளதான் பிழைக்கிறோம். எல்லாமே அவருக்குள்ளதான். அவர் இல்லாம நம்ம இல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மாம்சத்துல வாழ்ந்தீங்க. இப்ப மாம்சத்துல எல்லாம் நீங்க வாழ முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தாதான் பிழைப்பு, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். ஆறாவது ரொம்ப முக்கியமான காரியம், தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. தீத்து 3:6. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும்படி என்கின்ற நம்பிக்கையினால் சுதந்திரராகத்தக்க. அப்ப இப்ப எதனால இப்ப நம்ம நீதிமானாய் மாறி இருக்கிறோம்? கிருபையினால். சொல்லுங்க. கிருபையினால் நாம் நீதிமான்கள். கிருபைனா என்ன? ஒரு தகுதி இல்லாத, எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தனுக்கு ஆண்டவருடைய இரக்கம், அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரன் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இப்ப கவனிங்க. தம் தாசனாகிய நீதிபரன் தம்மை பற்றும் அறிவினால். அப்ப உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அறிவு வரணும். கிறிஸ்துவின் அறிவு வரணும்னா என்ன பண்ணணும்? வேதத்தை சொல்லுங்க. வேதத்தை வாசிச்சாதான் எந்த அறிவு வரும்?
கிறிஸ்துவை அறிகிற அறிவு வரும். அப்பதான் அந்த அறிவினால் நம்ம என்னவா மாறுறோமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவு. உலகத்தை அறிகிற அறிவு இல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நம்ம என்னவா மாறுறோம்? நீதிமான்களாய். திரும்ப அந்த 7 காரியத்தை சொல்றேன். விசுவாசத்தினால நீதிமானாய் மாறும். இயேசுவுடைய ரத்தத்தினால நீதிமானாய் மாறும். விசேஷித்த அழைப்பினால நீதிமானாய் மாறும். அவருடைய நாமத்தினால், பரிசுத்த ஆவியினால் நீதிமானாய் மாறும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையினால் நீதிமானாய் மாறுகிறோம். கிருபையினால் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற அறிவினால் நீதிமான்களாய் மாறுகிறோம். கர்த்தர் நல்லவர். எழுப்பி நிற்கலாம். நீதிமான்களுடைய கூடாரம் என்கின்ற அருமையான வார்த்தையை எங்களுக்கு காண்பித்து எங்களை தியானிக்க வைத்து எங்களை ஜெபிக்க வைக்கிறீர. எங்கள் தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கூடாரமும் நீதிமான்களுடைய கூடாரம். இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உணரணும். நம்முடைய வீடு ஒரு கூடாரம், தேவனுடைய கூடாரம். இந்த கூடாரத்தில் ஆராதனை, இந்த கூடாரத்தில் துதி, இந்த கூடாரத்தில் ஜெபம், இந்த கூடாரத்தில் தேவ மகிமை எப்பொழுதும் இருக்கணும்னு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உணரணும்பா. கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.